சண்டே அப்படின்னாலே எல்லாரோட ஃபேவரட்டான டேனே சொல்லலாம். ஸோ இந்த டேயில் நாங்கள் ஃபேமிலியோட என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குட்டி விலாக தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சண்டேனாலே நல்லா தூங்கணும்னு தான் நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க. பட் நாங்கள் சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிடணும்னு தான் நினைப்போம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உக்கடமில் வந்து ஒரு 1000க்குள்ளேயே ஒரு 4-5 டிஷ்ஷஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வாங்கியாச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது வாங்குறோம் அப்படின்னாலே 500 ரூபாய்க்கு மேலே வாங்கிடுவோம் ஒரு டிஷ் வாங்குறதுக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடுவோம். ஏன்னா எங்கள் கிலோ எல்லாமே 200-250 அந்த மாதிரி இருக்கிறனால அளவாக 1/2 kg 3/4 கிலோ அந்த மாதிரி வாங்கினோன்னா ஒரு 4 டிஷ்ஷஸ் வந்து 1000லேயே வாங்கிடலாம். ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 இருக்குங்க. க்ளவுடாகவும் இருக்குது, நல்லா வெயிலாகவும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு சூடாக ஒரு டீ வச்சு குடிச்சாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி கலரி கிளாஸ் இருக்குது. 7:30 மணி கிளாஸ் காந்திபுரம் போகணும். கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஸோ 7:30க்கெல்லாம் வந்து அப்பாவும் பாப்பாவும் 2 பேரும் கிளம்பிட்டாங்க கிளாஸ்க்கு. ஸோ அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. பாப்பா வந்து கலரி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ ஒரு 7 மாதம் ஆகுது அவங்க ஜாயின் பண்ணி. கிட்டத்தட்ட அவங்க இப்போ வந்து 3rd ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நல்லா சூப்பராகவே பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த கலரி இந்த மாதிரி தமிழ் கலையில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. இது ரொம்பவே வந்து தற்காப்பு கலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இது வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து வடவழியில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து கோயம்புத்தூர்லேயே 3 பிரான்ச் இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இவங்களோட போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயிற்சியை கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், கமெண்டில் கேளுங்க இல்லைன்னா. ஸோ அவங்க கிளாஸ் போயிட்டாங்க. நான் காலையில் ஆஸ் யூஷுவல் முதல்ல கார்டனிங் எல்லாத்துக்கும் செடி வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். என்னடா கப்பலை பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆடி பட்டங்கிறதுனால குட்டி குட்டி விதையெல்லாம் இப்போ தான் குட்டி குட்டி செடியாக மாறிட்டு இருக்கு. அதனால் கையில் தான் ஊற்றிட்டுருக்கேன், இல்லைன்னா செடியெல்லாம் பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, ஃபஸ்ட்டு கார்டனிங்கை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க வரதுக்குள்ளே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் சைடு வந்தாச்சு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரானு, ஸ்குவிட்டு, தென் நண்டு, அதுக்கப்புறம் மீன். என்னடா 4 ஐட்டம் எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸ்குவிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 200 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரான் மட்டும் தான் ரேட்டு 300 ரூபாயும் 330 ரூபான்னு வாங்கினேன். மற்றபடி ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அதுக்கப்புறம் நண்டு வந்து 250 ரூபா. ஸோ இதெல்லாம் நம்ம 1 kg வாங்கினாலே நமக்கு 1000 ரூபாய்க்குள்ள தான் வந்தது. நானும் அதே போல் தான் 1000 ரூபாய்க்கு இது எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கி க்ளீன் பண்ணி எனக்கு ஒரு 2 hours போதும். ஸோ டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து சமைச்சிட்டோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி வீட்டில் வந்து சிக்கன் சாப்பிடவே மாட்டோம். சிக்கன்னு பார்த்தாலே சில்லி மட்டும் தான் செய்வோம். மட்டன் வந்து எனக்கு மட்டும் தான் ஃபேவரெட்டு. மற்றபடி வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்கங்கிறனால அதை வாங்கவே மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம் தான், கடல் ஐட்டம் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. மெயினாக குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரானும் நண்டும் ரொம்ப ஃபேவரெட்டு. ஃபிஷ்ஷு வந்து என்னோடய ஹஸ்பண்டோருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வாங்குவோம். எனக்கு வந்து சமையலில் வந்து பெரிய வித்துவான்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு தான் சமைப்பேன். பட் சமையல் என்னோட ஓரளவு சமையலுக்கே பார்த்திங்கன்னா நான் நண்டு பற்றியும் ஃபிஷ் பற்றியும் ஒரு விளாக் போட்டிருந்தேன். அது வந்து ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிருந்தது. ஸோ ஸ்குவிட்டும் ப்ரானும் பற்றியும் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அதை பற்றி எப்படி போடணும். ரொம்பவே சிம்பிளான பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் தான். பட் எங்களுக்கு வந்து ஸ்குவிட் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்கல. பார்க்குறதுக்கு அந்த குடல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட் இருந்ததுனால பெருசாக விரும்பி யாரும் அவ்வளோ சாப்பிட முடியல. வாங்கிட்டு மீன் தான் சாப்பிட்டோம். மற்றபடி ப்ரான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையவே வச்சு நான் செய்வேன். ஸோ அது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொத்தமல்லி தலையோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த ஆடிப்பட்டம் டைமில் இதை வச்சா மழைக்கு காற்றுக்கு வருமோ வராதோன்னு நினச்சி ஒரு கெஸ்ட்டில் தான் நாங்கள் போட்டோம். பட் சூப்பராக வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி வீட்டில் வைக்கலாம், அழகாக வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்குவிட்டு. நான் சொன்ன மாதிரி தான் பார்க்குறக்கு அப்படியே இந்த குடல் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு வந்து ஃபீல் கொடுக்கல. பட் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் மட்டன் பிரியங்கிறதுனால எனக்கு இது ஓகேவாக இருந்தது. மற்றவங்களாம் வந்து பெருசாக சாப்பிடல பாப்பாங்கெல்லாம். ஸோ அவ்வளோதான், டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 11:30-12 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம். பாப்பா வந்து 2 மணி நேரம் கிளாஸு, 10 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா 10:30க்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சரி எல்லாத்தையும் தட்டில் அழகாக அடுக்கி வச்ச மாதிரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் செம பசியில் இருந்தாங்க. காலையில் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ வந்ததும் தட்டை எல்லாருமே வீடியோ எடுக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதை மறந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அரையும் குறையுமா தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது.
ஸோ நல்லபடியாக சிம்பிளாக செஞ்சு வச்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டோம். எல்லாருமே சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால சின்ன பாப்பா கூட எங்கள் கூடயே எந்திரிச்சிருவா. ஸோ அவளை தூங்க வைக்கிற அதை ஒரு ரீசனாக சொல்லி நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம் ஒரு 2 hours. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் கார்டனிங் வேலை தான். ஏன்னா வீக்லி அந்த 2 days சாட்டர்டே சண்டேல அந்த லீவில் மட்டும் தான் கார்டனிங்கில் ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது நம்ம கவாத்து பண்ணுறதா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட் மண் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் அந்த வீக்கெண்டில் தான் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி அந்த வேலையெல்லாம் சின்ன சின்னதாக முடிச்சுட்டு சூப்பராக அழகாக ஒரு மசாலா டீ வச்சு குடிச்சாச்சு. எங்களுக்கு மசாலா டீ ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது குடித்தாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சூடாக எல்லோரும் ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு தான். வெளியேன்னா ரவுண்ட் அடிக்கிறதுக்குலாம் இல்லைங்க, சந்தைக்கு போகிறோம் அவ்வளோதான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எக்ஸிபிஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அதெல்லாம் பட்ஜெட் ஃபுல்லாக அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போல்லாம் எக்ஸிபிஷன் உள்ளே போயிட்டாலே பல்காக அமௌண்ட்டு போகுதுங்க. அந்த அளவுக்கு ரேட் எல்லாமே ஹையாக வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த பக்கமே போகல. நிறைய பேர் இது போய் ரிவ்யூ கூட போடுங்கன்னு என்ன நிறைய பேர் வந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் போகலை. ஏன்னா எனக்கு வந்து காதில் விழுந்தது ரேட்டில் ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொன்னதுனால நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், குட்டீஸை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா அவங்க ஆசைப்பட்டெல்லாம் வாங்கி தர மாதிரி இருக்கும், செலவு அதிகமாகிடும், நான் போகலை. ஸோ அப்படியே அதை வேடிக்கைப்பட்டு நேராக சந்தைக்கு போயாச்சு. சந்தையில் சில காய்கறிகள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குட்டி பாப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப மொபைல் நோண்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படி டைவர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எப்படியா நெக்ஸ்ட் மந்த் வந்து விஜயதசமிக்கு அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க. இருந்தாலும் இன்னும் 1 மாதம் வீட்டில் வச்சு சமாளிக்கணுமே அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். வீட்லேயே வச்சு அவங்க விளையாடணும், அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலரிங் புக்கு, அதுக்கப்புறம் க்ளே, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபோன் அவங்க பார்க்குறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, ஃபோன் பார்க்குறதுனால அவங்களுக்குள்ள நல்ல தூக்கமும் வர மாட்டேங்குது. தூக்கத்துலேயுமே வந்து அது ரிலேட்டடாகவே கனவு வருதுன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் வந்து அதிகமாக ஃபோன் கொடுக்காதீங்கிறது தான் நானும் சஜஷன் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்களே கையில் வச்சு விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் எங்களோட ஃபேவரட் பார்ட், நாங்கள் எப்போ வெளியே வந்தாலும் இந்த மாதிரி நிலக்கடலை அந்த தாத்தா வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிப்பார். ஸோ அவர்கிட்ட நிலக்கடலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது என்னோட தங்கச்சியை பார்த்தோம். ஸோ அவள் டியூட்டி முடிஞ்சு வந்து அவங்க நர்சிங் படிக்கிறாங்க. டியூட்டி முடிஞ்சு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு வா, வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா நைட்டு நிலா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அதே நான்வெஜ் தான். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நான்வெஜ் மட்டும் தான் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். ஸோ சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகணும்ல. ஸோ பக்கத்தில் இருக்கிற கடையில் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்படியே என் தங்கச்சி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் நல்லா தூங்கியாச்சு. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.